Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான அகர் அகர் ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான அகர் அகர் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். அதாவது சம்மரில் நம்ம இதை எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம உடல் சூடெல்லாம் தணிஞ்சு நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். அதாவது சைனா கிராஸ் சொல்லுவாங்க, கடல் பாசி தான். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்டுமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுதான் அகர் அகர் பேக்கெட். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இது 10 கிராம் அளவு உள்ளது. நம்ம இவ்வளோ போடணும்னு அவசியம் கிடையாது. இதில் நான் ஆஃப் த பார்ட் தான் எடுக்கிறேன். அதுவே நிறைய கிடச்சிது எங்களுக்கு. ஸோ இதில் பாருங்கள் 10 கிராம் போட்டிருக்கு. இதை நான் ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ண பிறகு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் இது ஊறி வந்தால் போதும், நல்லா சாஃப்ட் ஆகிடும். இதுக்காக நாம் கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நட்ஸ் உங்களோட விருப்பத்தை பொறுத்தான். பிஸ்தா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பமானது நீங்கள் ஆட் பண்ணி மில்க் புட்டிங்கில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதுக்காக 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். நான் ப்ளூ பாக்கெட் தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். உங்களுக்கு க்ரீனோ இல்லை ஃபுல் க்ரீமோ அவைலபிளாக இருந்தால் அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மில்க் புட்டிங் இன்னும் உங்களுக்கு திக்கான டேஸ்டியாக கிடைக்கும். பால் நல்லா கொதிக்கும்போது அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெறும்னா மில்க் புட்டிங் சாப்பிடும்போது நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் தெரியாது. பட் அது கூட நம்ம கேஷ்யூவோ இல்லை எந்த விருப்பமான நட்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் செய்யும்போது அது வாயில் கடிப்படும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்வீட்னஸ்க்காக நான் அது கூடவே 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்வீட்னஸ் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து தான் கூடவோ குறையவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருந்து அதனால் 1/4 கப் ஆட் பண்ணேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதோட ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நான் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இது கொதித்த பிறகு நாம் அந்த ஏலக்காவை எடுத்துடலாம். இப்போ அது கூடவே நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேஃப்ரான், அதாவது குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கலரிங்காக தான். இது நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா அது பாலில் நல்லா கொதித்து வரும்போது அந்த கலர் நமக்கு கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வரும். அவ்வளோதான். இப்போ பால் கொதிச்சுன்னு இருக்குது. நம்ம இன்னும் ஸ்டவ்வில் அகர் அகர் காய்ச்சி எடுத்துக்கலாம். நமக்கு எப்போவுமே அகர் அகர் 10 to 20 மினிட்ஸே நல்லா சாஃப்டாகி ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி வச்சு காய்ச்சிக்கணும். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இதை நம்ம பாலோட மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணி வச்சிட்டோம்னா பால் ரொம்ப தண்ணி ஆகிடும். ஆல்ரெடி நான் ப்ளூ பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சமாக தண்ணி வச்சு காய்ச்சி எடுத்துக்கிறேன். இது காய்ச்சும் போதே தண்ணியிலே கொதித்து பாருங்கள், அப்படியே கரைஞ்சிரும். அவ்வளோதான், நம்மது நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் இதை பாலோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாலோடு ஆட் பண்ணி மில்க் புட்டிங் தான் ரெடி பண்ண போகிறோம். அதனால தான் கொஞ்சமாக தண்ணி வச்சு காய்ச்சி எடுத்துக்கிறோம். நம்ம பால் நல்லா கொதித்து திக்காகிடுச்சு. இப்போ நாம் அகர் அகரை பாலோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் நேச்சுரலாக இருக்கணுன்றதுக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணல, சாஃப்ரான் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சாஃப்ரான் ஆட் பண்ணும்போது அந்த ஒயிட் கலர் மாறி கொஞ்சமாக நமக்கு க்ரீம் கலர் கிடைக்கும். அவ்வளோதான். நீங்கள் ஃபுட் கலர் விருப்பப்பட்டால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் அந்த போட்டிருக்க ஏலக்காவை வெளியே எடுத்துடுறேன். அதோடய எசன்ஸ்லாம் நல்லா பாலில் இறங்கிடுச்சு. அந்த ஃப்ளேவரும் நமக்கு நல்லா வருது. அதனால் நான் அதை வெளியே எடுத்துடுறேன். நாம் எப்போவுமே அகர் அகர் ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அப்போ நமக்கு பால் திரிஞ்சா மாதிரி ஆகிடும். பாருங்கள், இப்போது ஒரு கொதி வரட்டும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை ஒரு ஸ்டீல் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட்டில் நெய்லாம் தடவணும்னு அவசியம் கிடையாது. இது வெறும் ட்ரையான பிளேட் தான். அதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம். இது அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வைக்கணும். ஆனால் நீங்கள் சூடாகவே அப்படி எடுத்து வைக்கக்கூடாது. இது நமக்கு நல்ல சூடாக பிளேட்டில் ஊற்றுறோம் பாலை. இது நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 hours கழிச்சு நம்ம எடுத்தோம்னா நம்மளோட மில்க் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இது ஆறட்டும். நம்ம பிளேட்டில் ஊற்றும் போதே நல்லா கிட்ட வச்சு நம்ம ஊற்றணும். அப்போ தான் நிறைய பபுள்ஸ் வராது. இது போல் பாருங்கள், மேலே சின்ன சின்ன பபுள்ஸ் இருக்குது, கொஞ்சமாக இருக்குது லைட்டாக. அதை நம்ம அப்படியே ஸ்பூனில் எடுத்துடலாம், இல்லை உடச்சி விட்டுடலாம். இல்லை நமக்கு அது திக்காகி வரும்போது அந்த பபுள்ஸ் அப்படியே நடுவில் இருக்கும், அந்த ஏர் பபுள்ஸ் மாதிரி. அப்போ நமக்கு கரெக்டாக மில்க் புட்டிங் கிடைக்காது. பாருங்கள், இது போல் நீங்கள் ஸ்பூனில் எடுத்துடலாம் அந்த பபுள்ஸ்லாம்.
இப்போ இது கொஞ்சமாக ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறி வரட்டும். இது நமக்கு 15 to 20 மினிட்ஸ்லேயே நல்லா கொஞ்சம் ஆறி வந்துடும். நீங்கள் லைட்டாக தொட்டு பார்த்தாலும் தெரியும், அடியிலலாம் கொஞ்சம் திக்காகி கட்டி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நாம் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாதாமை கார்னிஷ் பண்ணிக்கலாம். அது மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் முதலியே ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா எல்லாம் உள்ளே போயிடும். நீங்கள் 15 மினிட்ஸ் கழிச்சு பண்ணும்போது அடியிலலாம் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதில் நீங்கள் பாதாம் ஸ்ப்ரெட் பண்ணும்போது மேலேயே இருக்கும். அப்போ நம்ம பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். ஸோ இது போல் நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான், ஆனால் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது வெறுமனே மில்க் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் நடுவில் இது போல் பாதாமோ இல்லை நீங்கள் முந்திரியிலோ உங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் ஆட் பண்ணும்போது அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே போல் நம்ம ஆல்ரெடி பாலில் கேஷ்யூவும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் நமக்கு வெந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இது ஃபுல்லாக கார்னிஷ் பண்ண பிறகு இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம 2 hours கழித்து எடுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா செட் ஆகியிருக்கும். அவ்வளோதான், 2 hours கழித்து நாம் எடுத்தாச்சு. சூப்பராக செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு நைஃப்பில் கட் பண்ணிக்கலாம். நமக்கு விருப்பமான ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சும்மா அப்படியே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுக்கிறேன். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான அகர் அகர் மில்க் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் சம்மரில் இது நம்ம உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது மில்க் புட்டிங். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அது ரொம்ப டேஸ்டியானதும் கூட, அதே சமயம் ஹெல்த்தியானதும் கூட, சம்மரில் நமக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஸ்வீட்டும் கூட. ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் டேஸ்ட்டை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.